சொல்லுங்க, லீடர் வாட் கைண்ட் ஆஃப் மூவி இது? அதான் ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா, பொண்ணு, அம்மா, இவங்களுக்கு நடுவில் ஒரு அண்டர் வேர்ல்டும் ஒரு போலீஸ் வேர்ல்டும், இந்த மாதிரி 2 வேர்ல்டோட கொலைடில் ஒருத்தரோட ஃபேமிலி எப்படி ரூயின் ஆகுதுன்னு கூட இந்த கதையை நம்ம பார்க்கலாம். அப்படி தான் என்னால் சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு பற்றி கேள்விப்பட்டப்போ கடல் கடந்து நாடு கடந்தெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டேன். ஜார்ஜியா பற்றி ஆடியோ லான்ச்லேயே பயங்கரமாக சொல்லியிருந்தாரு. எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்தது? தூத்துக்குடியில் ஒரு 30 டேஸ் கிட்ட பண்ணணும். அப்புறம் ஜார்ஜியாவில் ஒரு இப்போ 15 டேஸ் பண்ணோம். அப்புறம் ராஜஸ்தானில் பண்ணியிருக்கோம், ஜெய்ப்பூரில் பண்ணோம், இது போக ஊட்டியில் பண்ணோம், அப்புறம் சென்னையிலேயே சில இடங்கள் ஷூட் பண்ணோம். எனக்கு அந்த ஜார்ஜியா பற்றி தான் நிறைய கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஜெய்ப்பூர் வேறு லெவலு, தூத்துக்குடி கேட்கவே வேணாம், ஊட்டி கூலான இடம், ஜார்ஜியாவில் பனி பொழிஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்படின்னா ஜார்ஜியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜார்ஜியா வந்து ஒரு 15 டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். என்னென்னா நாங்கள் போன டைமில் அந்த கண்ட்ரிலேயே ஒரு கிரைசஸ் இருந்தது. மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு கிளர்ச்சி மாதிரியான ஒரு விஷயம். எல்லாரும் ரோட்டில் இறங்கி அந்த இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸு அது நம்ம போன நேரத்தில் அதெல்லாம் நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போகிறப்போ லைட்டாக இருந்துச்சு, இது அப்படியே செட்டில் ஆயிருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் பயங்கரம். நாங்கள் எல்லாம் ரோடில் ஷூட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம், எதையுமே எடுக்க முடியல. அப்புறம் 2 ஆக்ஷன் சீன்ஸும் மொத்தம் 15 நாளில் ஒரு 2 பெரிய ஆக்ஷன் சீன்ஸு, நடுவில் சீன்ஸ், இப்படி தான் ஷெட்யூல் பண்ணிட்டு போனால் அங்கே போய்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே அவங்க அலோவே பண்ணல, நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றி போடுங்கன்றாங்க. அப்புறம் அப்படியே சீன்ஸ் எல்லாம் தூக்கி முன்னாடி ரோட்டில் எடுக்க வேண்டியதெல்லாம் மேனேஜ் பண்ணி எடுத்து பேக் டு பேக் ஆக்ஷன் சீக்வன்சஸாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா, நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு 8 நாள் வந்து சார் வந்து 8-9 நாள் வந்து ஃபைட். அப்படியே அதில் தான் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு 5 நாள் வந்து ஏர்போர்ட்டில் ஃபைட்டு அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 3 நாள் மறுபடியும் காலேஜ் உள்ள போயிட்டு ஒரு ஃபைட்டு அதையும் எடுக்க வேண்டியது போது தான் சேலஞ்சாக இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தொடர்ந்து 8 நாள் ஃபைட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப இது இல்லையா. அப்பயுமே அவருக்கு ஒரு நீல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. ஆமாம், வந்து அது அவர் சொல்லவே இல்லை. என்ன ப்ராப்ளம்னா 15ஆவது நாள் நம்ம அங்கேருந்து வீசா போட்டு தான் நம்ம போவோம் இல்லைங்களா. மொத்த க்ரூக்கும் ஃப்ளைட் டிக்கெட் காட்டினா தான் உள்ளே விடுவாங்க நாட்டுக்குள்ளே. அப்படியான இது அங்கே போயிட்டுருக்கு. அப்போது 15 நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டோம். ஸோ எங்கேயும் ஒரு நாள் கூட முன்ன பின்ன மாற்ற முடியாது. அப்படியான சிக்கலில் அவர் வந்து அதெல்லாம் சொல்லவே இல்லை. எனக்குமே 2-3 ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் மாஸ்டர் மூலமாக தான் தெரிய வந்தது. அதை பெயின் கில்லர்லாம் போட்டு மேனேஜ் பண்ணி, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டை விட செகண்ட் ஃபைட்டு இன்னும் டிமாண்டிங் ஆனது. ஓகே. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணி அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஒரு பேஷன் வந்து ஒருத்தரை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவரோட கொண்டு போவோம், எவ்வளோ அவர் வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு அவர் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறாரு, அது எல்லாமே எனக்கு அப்போ தான் அது தெரிஞ்சுது, அந்த ஜார்ஜியா எபிசோடில் தான்.